ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷயா.com. எப்போ ஒரே மாதிரியாக செய்கிறீங்க? இனி ஒரு தடவை இந்த மாதிரி செய்து பாருங்க. ஊற வைக்க வேண்டாம், அரைக்க வேண்டாம், 5 நிமிஷங்க. சட்டு புட்டுன்னு நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். ஒரு தடவை சாப்பிட்டு பார்த்தாங்கன்னா இனி அடிக்கடி இப்படி தான் செய்ய சொல்லுவாங்க. அதுக்கு மிக்சிங் பவுலில் 1.5 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கங்க. உங்கள் தேவைக்கேற்ப மாவு கூடுதலாகவும் சேர்த்துக்கலாம், கம்மியாகவும் சேர்த்துக்கலாம். இப்போ இதோட தேவையான அளவு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கங்க. நான் கருப்பெள்ளு சேர்த்துருக்க, வெள்ளை எள்ளு இருந்தாலும் சேர்த்துக்கலாம். சுவை அருமையாக இருக்கும். இதோட 2 பச்சை மிளகா, கூடவே ஃப்ரெஷ்ஷான மல்லித்தழை நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்து மாவோட நல்லா கலந்த பிறகு எந்த கப்பில் மாவு எடுத்தீங்களோ அதே கப்பில் 2 கப் அளவுக்கு தண்ணீர் அளந்து ஊற்றிக்கங்க. 1.5 கப் கோதுமை மாவு எடுத்தோம், அதே கப்பில் 2 கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றி இது மாதிரி பிஸ்கால கலந்தீங்கன்னா கட்டிகள் இல்லாமல் நல்லா நைஸாக இது மாதிரி பதத்துக்கு மாவை கலந்துக்கங்க. கரண்டியில் எடுத்து ஊற்றுனீங்கன்னா ஈஸியாக வருது பாருங்கள். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. இப்போ இந்த கலந்த மாவை நீங்கள் தோசை தவாவிலையும் ஊற்றி சுட்டு எடுத்துக்கலாம், இல்லை இது மாதிரி ஃப்ரை பேன் இருந்தாலும் அதுலேயும் ஊற்றி சுட்டு எடுக்கலாம். அதுக்கு ஃப்ரை பேனில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கங்க. தடவிட்டு 1.5 கரண்டி அளவு மாவை ஊற்றி இது மாதிரி பேனில் லைட்டாக தீத்தி விட்டுக்கங்க, இல்லை பேனை கொஞ்சம் சாய்ச்சி விட்டாலும் ஈவனாக பரவிடும். இதை அப்படியே மூடி வைங்க. மூடி வச்சு ஒரு சைடு வெந்ததும் திருப்பி போட்டுக்கங்க. திருப்பி போட்டு இன்னொரு சைடு வெந்து செவந்ததும் எடுத்திங்கன்னா சூப்பராக நல்ல மணமான அருமையான கோதுமை தோசை ரெடி ஆகிடுது. வழக்கமாக செய்கிற கோதுமை தோசை விட இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு கொடுத்து பாருங்கள். இனி அடிக்கடி இப்படி தாங்க செய்ய சொல்லி கேட்பாங்க. இந்த மாதிரி சுட்டு கொடுத்தீங்கன்னா 2 எக்ஸ்ட்ரா கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த எள்ளு மணத்தோடு சாப்பிட அவ்வளோ சுவையாக நல்லா சாஃப்டாக அருமையாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.